ஆபிரகாம், 4ஆம் கட்ட தேர்தலில் 96 மக்களவை தொகுதிகளுக்கும் ஆந்திரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடைபெறும் நிலையில் 4 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவானது 52.60 என்ற அளவுக்கு இந்த வாக்குப்பதிவானது 4 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. 52.60 அளவுக்கு வாக்குப்பதிவானது அந்த 9 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் இந்த வாக்குப்பதிவானது தற்போது பதிவாகி இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக இப்போது மேற்கு வங்க மாநிலத்தில் 66.05% அளவுக்கு அங்கு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் தேர்தல் நடைபெறக்கூடிய 8 மக்களவை தொகுதிகளிலும் கடந்த 3 மக்களவை தொகுதிகளைப் போலவே இப்போதும் 66.05 அதாவது விறுவிறுப்பான வாக்குப்பதிவு அங்கு பதிவாகி இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு 59.63% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 8 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 11 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு 42.35% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தற்போது இந்த 3 மணி வாக்குப்பதிவு நிலவரம் வெளியாகி இருக்கிறது. இதன்படி ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு சட்டமன்ற தேர்தலுடன் மக்களவை தேர்தலும் இணைந்து நடைபெறுகிறது. மக்களவை தேர்தலானது அங்கு 4 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. 52.91% அளவுக்கு அங்கு வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் 55.49% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை 13 மக்களவை தொகுதிகளில் 4ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 48.41% அளவுக்கு அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தெலங்கானா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு மக்களவை தேர்தல் நடைபெறும் 17 தொகுதிகளில் 52.34% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 56.42% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 4 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. 3 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவானது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 56.42% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 59.63% அளவுக்கு அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரை 4 மக்களவை தொகுதிகளிலும் 28 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 147 சட்டமன்ற தேர்தலில் அங்கு 28 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 4 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு 52.91% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி உள்ளன. இதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 48.41% அங்கு 13 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. அதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 48.41% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலோடு அங்கு மக்களவை தேர்தலும் நடைபெறுகிறது. ஆந்திர மாநிலத்தில் மக்களவை தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் அனைத்து தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக அங்கு நடைபெறுகிறது. 25 மக்களவை தொகுதிகளுக்கும் மற்றும் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குமான தேர்தல் அங்கு நடைபெறுகிறது. ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரை 28 சட்டமன்ற தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. அது தவிர 4 மக்களவை தொகுதிகளுக்குமான தேர்தல் வாக்குப்பதிவில் 52.91% அளவுக்கு அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை 45.23% அளவுக்கு பீகார் மாநிலத்தில் வாக்குகள் 3 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. பீகார் மாநிலத்தில் 45.23% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 9 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் 52.60% வாக்குகள் 3 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 56.42%, மத்திய பிரதேச மாநிலத்தில் 59.63%, மகாராஷ்டிரா மாநிலத்தில் 42.35%, ஒடிசாவில் 52.91%, தெலுங்கானாவில் 52.34%, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 48.43%, மேற்கு வங்க மாநிலத்தில் 66.05
அதிக அளவு வாக்கு பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 42.35%, பீகார் மாநிலத்தில் 45.23% குறைவான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 3 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு மேற்கு வங்கத்தில் 66.05% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அபிரகம்.